ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் தான் இருக்கிறோம். இதுதான் நம்மளோட தோட்டம். மொத்தம் இதில் வந்து ஒரு 1.25 ஏக்கரா இருக்குதுங்க. 1.25 ஏக்கராக்கும் சுத்தமாக பார்கோதி உழவு ஓட்டி ரொட்டேட்டர்லாம் போட்டு நீட்டாக பார்கோதி வச்சுருக்குறோம். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன வெள்ளாமை பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தா மக்காச்சோளம் தாங்க போட போகிறோம். நம்ம மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த காட்டுக்கு வந்து ஒரு 12 கிலோ மக்காச்சோளம் வாங்கியிருக்கிறோம். இந்த மக்காச்சோளம் என்ன பிராண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயனீருங்க. இதுதான் மக்காச்சோளத்தோட பிராண்டு. இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி மருந்தெல்லாம் மிக்ஸ் ஆகி இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா கையில் உண்ண வந்து உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆள் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். இதுக்காக இந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த வண்டி தான் மேக்ஸிமம் நிறையா பக்கம் ஓட்டுறாங்க. கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும், நம்மளுக்கு செலவும் கம்மியாகும். இதான் வந்து மக்காச்சோளம் விதைக்கிற வண்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதான் அந்த வண்டி. பார்த்திங்கன்னா நம்ம அந்த தள்ளு வண்டி மாதிரி நம்மளுக்கு தெரியும். இந்த வண்டியில் தான் வந்து நாங்கள் மக்காச்சோளம் ஊனிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போது அங்கேருந்து இவ்வளோ லென்த்து வந்து அவங்க ஊனிட்டு வந்துட்டாங்க. இதை ஊனி முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து நாங்கள் இந்த வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும். அப்போ தான் ஒரு 5 நாளில் வந்து இது முளைப்பு வருங்க. நம்ம மேலே விதை வந்து மேலே வரும் செடியாக. செடியிலேருந்து எங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு நாங்கள் எப்படி மக்காச்சோளம் செடியாக வந்து மக்காச்சோளமாக வருதுங்கிறத உங்களுக்கு அப்பப்போ வர அப்டேட்டை நாங்கள் டெய்லி வீடியோவாக போடுறோம். பாய் நண்பர்களே.